லூத்தரின் கால கத்தோலிக்க சபைகள் என்பவை ஊர் நடுவில் வெட்டவெளியில் உட்கார்ந்து கொண்டிருந்த மாபெரும் புதையல் பெட்டகங்கள். அந்த சபைகளின் சிலைகளும் திருமிச்சங்களும் பலிபீடங்களும் தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் என விலைமதிப்பற்ற பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. இப்படி ஒரு சூழல்ல குருத்துவ ஒழிப்பை வைத்து சபை பதவிகளையும் ஆயிரக்கணக்கான மடங்களையும் சபை கட்டிடங்களையும் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களையும் கொள்ளடிச்சவங்களுக்கு இந்த சிலையொழிப்பு வாதம் எவ்வளவு கவர்ச்சிகரமான ஒரு உபதேசமாக இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப புரியும் புராட்டஸ்டன்ட் சபைகள்ல ஏன் சிலைகளே இல்லாம போனுச்சுன்னு. ஓசி பிரியாணியில லெக் பீஸும் சேர்ந்து கிடைச்ச மாதிரி டன் கணக்கில் தங்கம், வெள்ளி, வைர, வைடூரியங்களை தங்களுடைய அரண்மனைகளுக்கு அள்ளி போவதற்கு மத சீர்திருத்தம் என்கிற ஒரு புனித காரணமும் கிடைச்சா சும்மா விடுவாங்களா? எல்லாத்தையும் சுரண்டி அள்ளி வள்ளு வதக்குன்னு வாயில போட்டுக்கிட்டாங்க. இவ்வளவு செய்தவங்க பிறகு எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு தங்களுடைய தேசத்து சபைகள்ல சிலைகளை வைக்க அனுமதிப்பாங்க? அப்படி புதுசா சிலைகளை வச்சா ஏற்கனவே இருந்த சிலைகளை எல்லாம் எங்க அப்பனும் பாட்டனும் சேர்ந்து கொள்ளடிச்சு வாயில போட்டுக்கிட்டானுங்கன்னு இவங்களே ஒத்துக்கிறதா ஆகாதா? இதனாலதான் பிற்கால புராட்டஸ்டன்ட் சபைகள்ல சிலைகளே இல்லாம போனுச்சு.